தலைமுடி சார்ந்த சில விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. அதுல இந்த முடியை தலைவிரிச்சு போட்டா மகாலட்சுமி தங்க மாட்டான்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க. ஏன்? நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு இல்லடத்துக்கு போகிறேன்னா அந்த இல்லடம் எப்படி இருந்தால் வெளியிலேருந்து வரவங்க வருவாங்கன்னா சுத்தபத்தமாக இருந்தால் தான் நம்ம பழகினவங்களே வர மாட்டாங்க. தெய்வம் வருமா? முடியை விற்கிறாங்க. முடியை யார் வீட்டில் விற்கிறாங்களோ லட்சுமி முதலே வரமாட்டாங்க. ஒரு காலத்தில் தலை குளிச்சோன்னா சாம்பிராணி எல்லாம் போடுவாங்க. ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லுவாங்கன்னா, தலைமுடி அவ்வளோ ஒரு பெண்ணுக்கு ஒரு விசேஷமான ஒன்று. அதை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சிருக்கோமோ நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். யூ தமிழ் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பால்முனி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். பொதுவாகவே இந்த தலைமுடி சார்ந்த சில விமர்சனங்கள் நிறைய வந்துட்டு தான் இருக்கு. கண்டிப்பா. அதாவது பெண்கள்னா நீங்க இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காலத்துல இருந்தே பெரியவங்க சொல்லி தான் வளர்ப்பாங்க. அதுல இந்த முடியை தலைவிரிச்சு போட்டா மகாலட்சுமி தங்க மாட்டான்னு சொல்லி நிறைய ஜோதிடர்கள் சொல்றாங்க. ஏன்? இது நானே சொல்லியிருக்கேன் ஏற்கனவே பதிவில். அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பெண்ணாக இருக்கட்டும், பெண்ணு தான். ஏன்னா பெண்ணுக்கு தான் லக்ஷ்மி கலாச்சாரன்றதோட ஆண்களுக்கும் இருக்குது. நம்ம ஒரு வீட்டில் நான் உங்கள் வீட்டுக்கு வரேன், ஒரு இல்லடத்துக்கு போகிறேன்னா அந்த இல்லடம் எப்படி இருந்தால் வெளியிலேருந்து வரவங்க வருவாங்கன்னா சுத்தபத்தமாக இருந்தால் தான் வருவாங்க. போட்டது போட்டபடியாகவும் இல்லை இருக்கக்கூடிய விஷயங்கள் அங்கங்கே இருந்தால் யாருமே ஒரு கொஞ்ச நேரம் இருக்கணும்னு நினச்சவங்க ஏன் வந்தோன்ற ஒரு தன்மைக்கு வந்துடுவாங்க. நம்ம ஒரு கோலத்துலேயும் நம்ம இல்லடம் ஒரு கோலத்துலேயும் இருந்தால் நம்ம பழகினவங்களே வர மாட்டாங்க. தெய்வம் வருமா? ஏங்க, தெய்வம் போனோம்னா நம்மளுடைய தெய்வ வாழ்க்கை சுத்தமான விஷயங்கள். நம்ம என்னதான் நம்மளுக்கு தெய்வம் படைச்சு எல்லாமே கொடுத்தாலும் திருப்பி நம்மளுக்கு படிச்சதுன்னா நான் அந்த தெய்வத்துக்கே படைக்கிறோம். அதுக்காச்சும் நம்ம இல்லடம் நம்ம சுத்தமாக இருக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா, தெய்வம் ஒரு வீட்டுக்கு வரும்போதும் இந்த வீடு எப்படி இருக்குது, இந்த கிச்சன் அறை எப்படி இருக்குது, சுத்தமாக நீட்டாக இருக்கா, இந்த வீட்டு அறை எப்படி இருக்கு, நைட்டில் அதுதான் பாத்திரம் கழுவக்கூடாதுன்னுவாங்க. 12 மணிக்கு பாத்திரம் கழுவக்கூடாது, தெய்வம் நிற்காது. நைட்டு 12 மணிக்கு யாருங்க பாத்திரம் கழுவுவா? இப்போல்லாம் கழுவுறாங்களே. ஆனால் ஒரு சில பேர் வீட்டில் உருட்டிட்டு தான் ஆமாம் இருக்காங்க. நைட்டில் பாத்திரம் கழுவக்கூடாது. அதுக்கு நீ ஹோட்டலெல்லாம் பாத்திரம் கழுவுறாங்கல்ல, அது வேற இது வேற. இது இல்லடம் வாழ்க்கை. இல்லடம் வேற, ஹோட்டல் வேற. சரிங்களா? 12 மணிக்கு மேலே பாத்திரம் கழுவக்கூடாது. 6 மணி ஆனால் 5:30 6 மணிக்கு ஆனால் அதான் 6 மணி ஆயிடுச்சுன்னா தலை விரித்து வரக்கூடாது. புரியுதுங்களா? அப்போ தான் தெய்வங்கள் வரக்கூடிய நேரங்கள். இல்லைன்னா துர்தேவதைங்க வந்துடுவாங்க. சில பேர்லாம் பார்த்துருக்கேன், வீட்டு வாசல்லையே உட்காந்து தலையை முடியை விரிச்சு போட்டு பேன் இழுப்பாங்க, எண்ணெய்லாம் வச்சுன்னு இருப்பாங்க. அது வீட்டு வாசல்லையே உட்காந்துட்டு இருப்பாங்க. அது நல்லா இருக்குமா அது மாதிரி பண்ணா? ஃபஸ்ட்டு நம்மளுடைய இல்லடத்தில் தெய்வம் வரக்கூடிய நேரங்களில் நம்ம வழிபட கொண்டணும். நம்ம அந்த 6 மணி ஆனவுடனே ஒரு தீபாத்தரம் காட்டணும், ஊதபத்தி காட்டணும், சாம்பிராணி வாசனை போட்டு நறுமணமாக வச்சா தான் அந்த தெய்வம் வரும். தெய்வம் கலாச்சாரம்னு அதுதான் ஒரு விஷயமே. நறுமணம் இருக்கக்கூடிய இடத்துல தான்ப்பா மனதே ஒரு ரிலாக்ஸாக இருக்கும். பாருங்களேன், ஒரு 100 1000 பூக்கள் நடுவில் உங்களை விட்டால் உங்களுக்கு எவ்வளோ ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் தெரியுமா? யாரும் அப்படியே அந்த காற்றும் அந்த வாசனைகளும் நம்மளே மறந்துடுவோம். ஒரு சொர்க்கத்துக்கே போகிறோம். அப்படி தான் தெய்வங்களும். அப்படி வரும்போது நம்மளோட இல்லடத்தையும் நம்மளே சுத்தமாக வச்சாதான் தெய்வம். தலைமுடியை விரிச்சு போட்டால் தெய்வம் லக்ஷ்மி வர மாட்டாங்க, அப்படியே போயிடுவாங்க. மூதேவி உள்ளே வந்துடுவாங்க. லக்ஷ்மியோட அக்கா வந்தால் மூதேவி. சரிங்களா? மூத்த தேவி, அவங்கள மூதேவின்னு அழைக்கப்பட்டாங்க. சரிங்களா? அப்படி வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம நகம் கட் பண்ணக்கூடாது 6 மணி ஆனால். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். முடி வாரக்கூடாது. இதெல்லாம் ஏன்னு சொன்னாங்கன்னா, நம்மளுக்கு ஆவாத பிள்ளைகள் நம்மளுக்கு செய்வன வைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. நம்மளுடைய பொருளை நம்ம கொடுத்து தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ எனக்கு உங்களை பிடிக்கல, என்ன உங்களுக்கு பிடிக்கலன்னா என்கிட்ட ஒரு பொருள் வாங்கினா எப்படி வேணாலும் வாங்கலாம்ல. அப்போ நம்ம அதுக்கு ஈஸியாக இடம் கொடுத்துட்றோம்ல. புரியுதுங்களா? உங்களுடைய பொருளை எடுத்து நான் செய்கிறதுக்கு எனக்கு ரொம்ப ஈஸியாக ஆயிடுச்சு. அழகாக போனால் அது வீட்டாண்ட அவங்க 6 மணிக்கு தான் உட்காந்து இருப்பாங்க.
இல்லை தினைக்கும் உட்காந்து இருப்பாங்க, காலைல போனால் முடி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே மாதிரி உங்களோட முடிகளை வந்து நம்ம தலைவானக்கப்போ ரோட்டில் போடாதீங்க, அந்த தவிருங்க. முதல்ல ரோட்டில் போடக்கூடாது, குப்பை தொட்டில் தான் போடணும். ஏன்னா நம்மளுக்கு இருக்கக்கூடிய நேரங்காலங்கள் யாருக்கு எப்படி வேணாலும் சூழ்நிலைகள் மாறும். எந்த நேரத்தில் யார் என்ன தவறுகள் செய்வார்கள், துரோகம் செய்வாங்கன்னு தெரியாது. இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படி போயிட்டு இருக்கு. எல்லாம் தங்களோட முடி எடுத்துட்டு போயிட்டு இப்போ இந்த ரோட்ல ஜவுரி முடி வாங்குறவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட போயிட்டு இந்த காசுக்காக வந்து முடியெல்லாம் கொடுக்குறாங்களா, அந்த மாதிரி கொடுக்கலாம்? அது ததுரங்க, அது மாதிரி கொடுக்கக்கூடாது. அது வந்து நம்ம முற்றிலும் தவிர்க்கணும். இது வந்து இந்த முடிகள்லாம் வச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஏவல் பொம்மை, இந்த மாதிரி சில பொம்மைகள்லாம் செய்வோம். அந்த பொம்மைகள் செய்யும்போது இந்த முடிகளை வந்து நுனிப்பாங்க. அது ஒரு பொம்மை மாதிரி காட்டுறாங்க, அந்த காஞ்சனா படத்தில் காட்டுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பொம்மை மாதிரி செய்ய ஆரம்பிப்பாங்க. அப்போ இந்த மாதிரி முடிகள்லாம் வந்து இவங்களாம் பிஸ்னஸ் தான். இது எல்லாமே முடியை விற்கிறாங்க. முடியை யார் வீட்டில் விற்கிறாங்களோ லக்ஷ்மி முதலே வரமாட்டான். புரியுதுங்களா? அது ஃபஸ்ட்டு முதல்ல தவிர்க்கணும். அது மிகப்பெரிய பாவம். நம்ம எப்படி வளரோமோ நம்மளோட முடி, நகம், சதை எல்லாம், தசைகள் எல்லாம் வளர செய்யும். அது மாதிரி ஒரு முடியை வந்து நம்ம விடக்கூடாது. அது நம்மளுக்கு தத்துறோம். அப்போ இந்த ஜவுரி முடியக்காரங்கிட்ட போயிட்டு முடி விற்கிறவங்களாம் கொஞ்சம் உஷாரா இருங்க, வீட்டில் மகாலட்சுமி இருக்காதான். ஓகே, இப்போ நிறைய பேர் வந்துட்டு முடியை விரிச்சு போட்டுட்டு தான் இருக்காங்க. கேட்டால் ஸ்மூத்னிங் பண்ணியிருக்கேன்னுவாங்க, கெரட்டின் பண்ணியிருக்கேன்னுவாங்க, ஹைஃபையா பொட்டாக்ஸ் பண்ணியிருக்கேன்னுவாங்க. அப்போ அதுக்கெல்லாம் அதாவது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா விஷயமும் சொல்லுது, அவங்க நான் நல்லா இருக்கேன், நான் நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணியிருக்கேன், எல்லாமே நல்லா இருப்பானா, வாழ்க்கை நல்லா இருக்காது. நான் நல்லா தான் இருக்கேன், ஃபேமிலியாக தான் இருக்கேன், லைஃப்பில் செட்டிலாக தான் இருக்கேன். ஒன்று கணவரை விட்டு போயிட்டுருப்பாரு, இல்லை இவங்க வேறு என்ன தொடர்பில் இருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனை. இந்த முடிக்கு இந்த கதையான 100% இதான் உண்மை. தலைவிரி கோலம்ன்றாங்களே, தலைவிரி கோலமாக ஆயிடுச்சு. அது தான் நம்ம தலையெழுத்து கோலமோ உன்னோட விரிச்ச கோலமோ தலை விரிச்ச கோலமாக ஆயிடுச்சு. புரியுதுங்க? எல்லா ஹேர் ஸ்டைலும் பண்ணுங்கள், அது அவங்கவுங்க இயல்பு. யாருக்கும் வந்து முடி இது பண்ணால் ஒன்றையும் ஆக போகிறது இல்லை. சரிங்களா? ஹேர் ஸ்டைல் பண்ணுறது அவங்கவுங்களுடைய தனித்தன்மை, அது அவங்களுடைய விருப்பம். அதை வந்து நான் இப்படி பண்ணால் தான் நல்லா இருப்பேன், அப்படி தான் பண்ணுவேன் அப்படின்றது உங்களோட சொந்தமான ஒரு விஷயம். அதை நம்ம பேச பேச நம்மளுக்கு ஒன்றையும் கிடையாது. ஆனால் நீங்கள் அப்படி பண்ணிட்டீங்கன்னா தெய்வம் இதுக்கு தண்டனை பண்ணும்போது தண்டிக்காது. இதனால் உங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரும். நான் தொழில் ரீதியாக சொல்லலை, இந்த ஹேர் ஸ்டைலை பண்ணால் இது நல்லா இருக்கும் அப்படின்னா அது அவங்களோட தனிப்பட்ட இருப்போம். இதனால் குடும்பங்கள் பாதிக்கப்படும். நீங்கள் என்ன ஹேர் ஸ்டைல் பண்ணாலும் அதுக்கான கரெக்டான இது வச்சுருங்க. ஒரு ஹேர் பேண்டு போடுறது ஹேர் பேண்டு போட்டுருங்க, ஒரு கிளிப் போடுறதுனா கிளிப் போட்டுருங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா நம்ம பைத்தியக்கார கோலத்தில் நம்மளை காட்டும். இப்போ சில பேர் வீடு சிக்கு எடுத்துட்டு வீட்டிலேயே முடி போட்டுருவாங்க. அதுவும் தத்துறோம். அந்த முடி சுத்திக்கிட்டே இருக்கும், சுத்தக்கூடாது. அந்த முடி எவ்வளோ சுழற்சம் கொடுக்குதோ அவ்வளோ நம்மளுக்கு நோய் நொடி சுழற்சம் கொடுக்கும். வீட்லேயே நம்மளை ஆட்டி படைக்கும். இல்லை இடத்துல முடி சுத்தக்கூடாது, அனாவசியமாக முடியை போடக்கூடாது. சரிங்களா? முடியல வச்சு நிறைய விஷயங்கள் கண்டுபிடிக்கலாம். இப்போ பெயின் மாறுறாங்க இல்லையா, கேட்டால் சொல்லுவாங்க எனக்கு நேரம் கிடைக்கல, என் குழந்தை டியூஷன் முடிஞ்சு இப்போ தான் வரா, ஃப்ரீயாக இருக்கான்னு சொல்லிட்டு விளக்கு வச்சு நிறைய பேர் பெயின் மாறுறாங்க. அந்த மாதிரிலாம் பெயின் மாறலாமா? மிகப்பெரிய தவறுங்க. நம்ம பெயினே வரக்கூடாது. அதாவது நேரம் கட்ட நேரத்தில் சில விஷயங்கள் தவிர்க்கப்படணும்னா கண்டிப்பாக தவிர்க்கப்படணும். அதை வந்து நம்ம வேணுமே நான் பண்ணுவேன்ட்டு சொல்கிறவங்ககிட்ட நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படி பண்ணாங்கன்னா உண்மையாலே இவங்க எவ்வளோ சம்பாதிச்சு வைக்கிறாங்களோ சொத்து மதிப்பு எல்லாமே சரி கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிக்கும். சரிங்களா? இன்றைக்கி வந்து இவங்க இப்போ நீங்கள் ஒரு 50,000 ஒரு சம்பளம் சேலரி வீட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போனீங்கன்னா அந்த 50,000 ரூபாய் சேலரி வந்து எடுத்துன்னு வந்து வச்சு நிம்மதியாக நம்ம சாப்பிட்லான்னு நினச்சோன்னா எந்த சைட்லேருந்து எப்படி உங்களுக்கு பிரச்சனை வந்து அந்த காசு போகுன்னே தெரியாது. இப்போ தான் கை நீட்டி வாங்கின மாதிரி இருக்கும். இப்படியே நம்ம வாசலுக்குள்ளே வந்தோடனே அது காலியாகிடும், எம்டி ஆகிடும். தேவையில்லாத சூழ்நிலை, தேவையில்லாத செலவுகள்லாம் வரும். இந்த மாதிரி விஷயத்துலலாம் நம்மளை தள்ளப்பட முடியும். அதே மாதிரி இப்போ விளக்கு வைக்கிறப்போ முடி தலைவிரி கோலமாக இருக்கலாமா? நான் கேட்குறது லூஸ் ஹேரில் இருக்கலாமா? தப்பு. தெய்வீகத்திட்ட போகும்போது பயபக்தியோடு போகும்போது நம்ம அழகாக போகணும். சில பேர் சொல்லுவாங்க தெய்வ கலாச்சாரம் உங்களுக்கு இருக்குது, உங்களுக்கு தெய்வ முகம் இருக்குது, நீங்கள் பிரகாசமாக இருக்கீங்க, அதுக்கு என்ன போய் மேக்கப் பண்ணதுக்கெல்லாம் கிடையாது. நம்மளுடைய கூந்தலையும் நம்மளை வைக்கக்கூடிய பூக்களையும் நம்ம கரெக்டாக குங்குமம் எல்லாம் வச்சுன்னு போகும்போது அந்த தெய்வ கலாச்சாரம் தெரிஞ்சிடும். அதுக்குன்னு ஒரு மதிப்பேருன்னு ஒரு பேருன்னு ஒன்று இருக்குல்ல, குங்குமம், மஞ்சள், பூ,
புரியுதுங்களா? அப்போனா ஆகிடும் நம்ம அழகாக பயங்கரமாக இருப்போம், நம்மளே ஒரு தெய்வ அம்சம் மாதிரி ஆகிடும். சில பேர் இந்த முகத்தெல்லாம் சுத்தமாக வச்சுப்பாங்க, உடம்ப சுத்தமாக வச்சுப்பாங்க, தலையை வந்து கவனிக்காமல் கப்பாக வச்சுருப்பாங்க, தலை குளிக்க மாட்டாங்க இதெல்லாம். ஸோ ஒரு இதில் பார்த்தேன், ஒரு அம்மா சொல்லிட்டு இருக்காங்க, தலைமுடி வந்து சுத்தமாக இல்லைன்னா நிச்சயமாக நீங்கள் எவ்வளோ சம்பாரிச்சாலும் உங்கள் கையில் காசு நிற்காதுன்னுவாங்க. அது உண்மைதாங்க. இப்போ அதாவது பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, மாதத்தில் நான் 2 வாட்டி தான் குளிப்பேன், 3 வாட்டி தான் தலை குளிப்பேன், அடி குளிக்கூடாது. வாரத்தில் 1 நாள் குளிச்சா போதும், இல்லை 2 நாள். வாரத்தில் 2 நாள் குளிச்சா போதும், சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு உடம்பு ஒவ்வொரு பிரச்சனைகளை குறிப்பிடும். ஏன்னா ஒருத்தவங்களுக்கு உடல் ரீதியாக வேறு மாதிரி, அதனால் சில பேர் செட் ஆகுது. அதனால் வாரத்தில் 1 நாள் இல்லை வாரத்தில் 2 நாள் குளிச்சா போதும். ஏன்னா நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் நம்ம சுத்தமாக இல்லைன்னா நம்மளுக்கு 1008 நோய்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக வரும். லக்ஷ்மி உள்ள தேவி வராது. சரி, தலைமுடியில் என்னென்ன தவறுகள் வந்து பெண்கள் செய்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா தலைவிரிச்சின்னு வந்து தீபார்த்தனை காட்டக்கூடாது. அப்போ தான் குளிச்சிருப்பாங்க, காலைல அப்படியே ஒரு கொண்டையை போட்டுப்பாங்க, கரெக்டுங்களா? அந்த கொண்டையை போட்டுட்டு அதை துணியோட துணியோட ஆமாம் அதை போட்டுட்டு பண்ணுவாங்க. அது பண்ணலாம். ஏன்னா அது எல்லாமே சேர்த்து வச்சுட்டாங்க. முடி கொண்டை போடுறதுக்கு 3 வித்தியாசம் இருக்குங்க, சரிங்களா? எனக்கு நான் சந்தோஷமாக இருக்கணும், நிம்மதியாக இருக்கணுன்ட்டுனா தலைமுடியை நீட்டாகவே தொங்க விட்டு எதுவுமே பண்ண மாட்டேன், அதை கிளிப் போட்டிருப்பாங்க, விரிச்சலை விட்டுருக்க மாட்டேன். 2வது விஷயம், கொண்டை இங்கே போடுறாங்க பார்த்தீங்களா, தலைக்கு பின்னாடி இந்த கொண்டை போடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் எனக்கு அமைதியாகவும் சாந்தமாகவும் எல்லா குடும்ப சூழ்நிலையும் ஒன்றா இருக்கணும், கூட்டு குடும்பமாக அந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு எதுவுமே வேணான்றவங்க தான் இங்கே போடுவாங்க கொண்டை, சைனா கொண்ட மாதிரி. ஆமாம், இவங்க வந்து சித்தர் முனி தேவர்கள் ரிஷிகள். எனக்கு எந்த வாழ்க்கையும் வேணாம், தலைவிரி கோலமே வேணாம், எல்லாத்தையும் ஆள் கொண்டு நான் உக்காஞ்சிக்கிறேன்ட்டு தான் இந்த இடத்துல கொண்டை போடுவாங்க. இந்த உச்சை இப்படி வரும், இந்த கொண்டை இப்படி வந்துடும் அப்படின்றது தான் இந்த ஒரு விஷயம். நம்ம கொண்டை போடுறதுலேயே அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. தெய்வத்துக்கு நான் எதுவுமே அராஜகம் பண்ணலை, நான் அட்டுழியம் பண்ணலை, நான் தலைவிரிச்சு கோலம் பண்ணலை, அதனால் நான் எல்லாமே வேணான்னு சாந்த அடிக்கிறேன்ட்டு. நீங்கள் பார்க்குற தெய்வத்துக்கும் சரி, சிவனுக்கும் சரி, நீங்கள் எல்லா தெய்வத்துங்களுக்கும் சரி தலைமுடி மேலே இருக்கும், ஆண் தெய்வத்துங்கள்லாம், புரியுதுங்களா? இந்த காளி, பத்ரகாளி, அங்காளி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தலைவிரி கோலம், அவங்களாம் ஆவேசமாக இருப்பாங்க, தலைவிரிச்சுன்னு இருப்பாங்க, என்ன பண்ணணும் என்ன செய்யணுன்ட்டு. இவங்க எல்லாமே வேணாம் தான் சாந்தமாக. இந்த முனிவர்கள் முனீஸ்வரர்கள்லாம் பாருங்களேன், தவம் பண்ணுறவங்களாம் கொண்டை இங்கே இருக்கும், நேர்மறை எதிர்மறையில் நேர்மறை ஒரே கோணத்தில் இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி தலைவரி கோலமாக இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பாங்கன்னு சொல்ல வரீங்களா? அடங்காமல். கண்டிப்பாக இருப்பாங்க. அதாவது அவங்களுடைய பிரச்சனை அவங்களுக்கு என்னன்னே தெரியாமையே இருப்பாங்க. எதனால் வருது இந்த பிரச்சனை? முடிக்கு தான் நான் சொல்கிறேன். எதனால் வந்தது இந்த குடும்பம், எதனால் பிரிஞ்சது, எதனால் இந்த சண்டை, எதனால் பேசாமல் போயிட்டாங்கன்னா உன்னுடைய ஆணவம் இல்லை, உன்னோட தலைவிரி கோலம் தான் ஆணவமாக மாறுகிறது. ஒரு காலத்தில் வந்து தலை குளிச்சோன்னா சாம்பிராணி எல்லாம் போடுவாங்க. அதுக்கு 2 ரீசன் சொல்லுவாங்க. ஒன்று வந்து அந்த சாம்பிராணி ஸ்மெல்லுக்கு வந்து சளி பிடிக்காதுன்ட்டு சயின்டிஃபிக்காக சொல்லுவாங்க. ஆன்மீக ரீதியாக வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, தலைமுடி வந்து அவ்வளோ ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு விசேஷமான ஒன்று, அதை எந்த அளவுக்கு சுத்தமாக வச்சுருக்கோமோ நம்ம வீட்டில் அந்த அளவுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும். இப்போ யாருமே சாம்பிராணியை காட்டுறது இல்லையே. இப்போ எல்லாருக்கும் முடி இருக்கானே தெரியல, எல்லாம் அதான் எக்ஸ்டென்ஷன் பண்ணிக்கிறாங்க, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது, அது பண்ணக்கூடாது. இப்போல்லாம் வந்து அது ஒரு கலி உலகம், அது ஒரு கலி காலம்லாம். அந்த காலத்தில் சாம்பிராணி போட்டு அது கூட மேலே அந்த முடியை விரித்து போட்டு அது கீழே தான் சாம்பிராணி வைப்பாங்க. இப்போல்லாம் நான் அதெல்லாம் பார்த்தே ரொம்ப நேரம் ஆகுது. ஆனால் இப்போ இருக்கிற தெய்வ வழிபாட்டில் வந்து நாங்கள் அந்த அம்மனுங்களுக்கு வச்சுருக்க செட்டிங் முடியல, அது நாங்கள் சாம்பிராணி போடுறோம். ஒரு பெண்ணாக நிர்ணயித்து அந்த தெய்வத்துக்கு ஒரு பெண்ணாக இருந்து குளித்து எப்படி சாம்பிராணி போட்டு என்ன பண்ணுவாலும் அந்த விஷயத்த நான் பண்ணிட்டு கடைப்பிடிச்சிட்ருக்கேன். அந்த மாதிரி பண்ணால் ரொம்ப ரொம்ப உடலுக்கும் நல்லது, இல்லடத்துக்கும் நல்லது. வரக்கூடிய லக்ஷ்மி உங்களை விட்டு எங்கேயும், உங்களுக்கு 1008 கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட ஏங்க இவ்வளோ பேசுகிறீங்களே, பியூட்டிஷியன் வச்சுன்னு இருக்காங்க, அவங்க எல்லாமே இன்ன வரைக்கும் புலம்புறாங்க. அவங்களோட தொழில் ஹேர் தானே, நிறைய பேர் புலம்புறாங்க. இப்போ சொல்லலாம், நான்லாம் கடையில் வேலை செய்ய நல்லா தாங்கிறாங்க, நீங்கள் நல்லா இருப்பீங்க, உங்களுக்குன்னு ஒரு முதலாளி இருப்பார்ல, அந்த முதலாளி புலம்புலாம் எங்கள் கிட்ட மட்டும்தான். இன்னைக்கு கூட பியூட்டிஷியன் ஆள் வந்துட்டு தான் போனாங்க, எனக்கு 25 லட்சம் கடன் ஆயிடுச்சு இந்த கடை வச்சு அப்படின்றாங்க. இன்னொருத்தவங்க என்னன்றாங்க, என் கடையில் வர ஒர்க் பண்ணுற பசங்களே செட் ஆக மாட்டுறாங்க,
நல்ல பசங்க தான் திடீர்னு ஏன் என்ன ஆகுதுன்னே தெரிய மாட்டேது. அவங்களாம் புலம்புறாங்க. அப்போ என்னது அவங்கவுங்க என்னோட தொழிலை நான் செஞ்சால் அது தப்பாயிடும். இது உங்களுக்கே நேரம் சரியில்லைன்னா மற்றவங்க தலைமுடி நம்ம கையில் தொடும்போது அவங்களுடைய நேரமோ கெட்ட நேரமோ எல்லாமே நம்மளை தாக்கம் ஈக்கும். எனக்கு நேரம் சரியில்லை அவங்க கூட இருந்தாலே வைப்ரேஷனில் பிரச்சனையாகுது. உங்கள் முடி என் கையிலன்றாங்கல்ல, அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும் சரிங்களா? எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் வந்து உங்களுடைய கூந்தலை வந்து நீங்கள் அழகாக ஒரு வாசனை உள்ள நறுமணம் உள்ள ஒரு பூவை வச்சு தெய்வ வழிபாட்டில் இருந்தீங்கன்னா எல்லா விஷயமும் நல்லபடியாக நடக்கும். அந்த தெய்வ கலாச்சாரம் உங்கள்கிட்ட இருக்கும். இல்லைன்னா நீங்கள் தலை விரிச்சின்னு ஏதோ தானே அலங்கோலமாக இருந்தீங்கன்னா உங்களோட வாழ்க்கையும் அலங்கோலமாக மாறி காட்டப்படும். ஸோ நிறைய விஷயங்கள் அந்த தலைமுடியை வச்சு சொன்னீங்க சார். நன்றி. நன்றி.